ஆ நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் டப்புன்னு போட்டு வந்துட்ட. இப்ப வீட்டுல எல்லாரும் ஏன் மேல கடுப்புல இருக்காங்க. சித்தார்த் ஒரு போர் அண்ணே. நோ கிளப்பிங், நோ பார்ட்டிங், நோ ஃபன். இப்பவாது மாறினாரா இல்லையா? ரைட்டு. இங்க பாரு, கிளப்பு கோயிலா மாறினாலும் மாறுமே தவிர சித்தார்த் மாறவே மாட்டான். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, உனக்கு வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் முக்கியமா இல்ல செக்யூரிட்டி முக்கியமா? செக்யூரிட்டிக்கெல்லாம் வயசும் இருக்கு, நேரமும் இருக்கு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வர. சித்தார்த் என்ன ஓடவா போறாரு? ஓடிட்டா சான்ஸே இல்லைன்னு. அவரோட கவனம் எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு மேலதான் இருந்துச்சு. அப்பவே அதை பத்தி பேசி அறுத்து தள்ளிட்டு இருந்தாரு. இன்னும் அதான் கிடைக்கலல்ல. அப்ப அவர் சிந்தனைலாம் எது மேல இருந்துச்சு எனக்கு தெரியாதம்மா. ஆனா இப்ப ஒரு பொண்ணு மேல ஆக்ட்ரஸ் எவ்வளவு இருந்தா என்ன? சித்தார்த்துக்கு $1.5 மில்லியன் கேஷ் வர போகுது. ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் எங்கேயோ எகிரிக்கிட்டு நிக்குது அம்மா. வீட்டு காசை முழுசா கட்டியும் முடிச்சாச்சு. 1.5 மில்லியனா? 1.5 மில்லியன் 60 முழுசா? முழுசா. அப்ப சித்தார்த்த வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண விடக்கூடாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அண்ணே, ஒரு ஐடியா. எங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ் ப்ராசஸ் இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி சித்தார்த் எனக்கு உன்னோட வாழறதுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ப்ராசஸை கேன்சல் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். நாளைக்கு வந்துடுறியா? ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன். ஏன்னா நீங்க பண்ண காரியத்துக்கு மகாராணி நீங்க எப்போ வருவீங்கன்னு எங்க வீட்டில் ரேட் காப்படி விரிச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஆளப்பாரு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏன் பொண்டாட்டிக்கிட்ட சரண்டர் ஆகணும். வாட்? நான் உங்க பொண்டாட்டி காலில் வந்து விழணும்? ஐ ஹேட் ஹர். வெயிட் பண்ணி காத்தா யார் வேணானா? என் பொண்டாட்டி யாருக்கு தான் பிடிக்கும். ஆனால் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ மாறித்தாகணும். மாறின மாதிரி நடிச்சு தான் ஆகணும். இங்க பாரு, என் பொண்டாட்டி சித்தார்த்தோட அக்கா, அவ தான் மெயின் சுவிட்சு. அந்த சுவிட்சை நீ சரியா தட்டுனா தான் சித்தார்த்த டியூப் லைட்டு எரியும். ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விடியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். காதல் கீதல் ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விடியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். முதலா இல்லை முடிவா, இதுதான் எங்கள் கனவா. காதலுக்கும் நேர்ப்பு கூடி வந்தாச்சு, என்னத்தான் வேணும்னு குழப்பம் உண்டாச்சு. காதலுக்கும் நேர்ப்பு கூடி வந்தாச்சு, உங்க சொல்லத்தான் காம இந்த குழப்பம் உண்டாச்சு. மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, இராத வம்பு. மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு, மன்மதன் நம்பு. ஓடாத ஓடாத. நீங்க திறந்தாதீங்க. ஓகே, நான் கவுத்துல உட்காரு. ஓகே, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காரு. ஓகே, நான் உட்காரேன். காலை ஓகே, 1 2 3. நீ நல்லா விளையாட விட்டல. நான் என்ன பண்ணேன்? கடைசியில உங்களை பார்த்ததுல இருந்து உங்களை பார்க்கவே இல்லைனா. நீ தானே சொன்ன என் கவிதை நல்லா இல்ல, நீ தானே சொன்ன. ஆமா, இப்போ நான் அத சொல்றேன். உங்க கவிதை நல்லா இல்ல, அதுல நல்ல வேர்ட்ஸ் இல்ல, அதுல இம்ப்ரெசிவான ஒரு ஸ்ட்ரக்சர். பேசிக்கலி நல்லா இல்ல. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ப்ரோபோஸ் பண்ணணும்னு இருந்தா நீங்க எங்க வீட்டுக்கே வந்து ப்ரோபோஸ் பண்ணிருக்கலாமே. நம்மளுக்கு அங்க என்டர்டெயின்மென்ட் இல்ல, இதெல்லாம் ஜாலியா எடுத்துப்போம். என்ன சித்தி தான் உங்களை திட்டி இருப்பாங்க, பட் இட்ஸ் ஓகே. அதை விட்டுட்டு டியூஷன் வீட்டுக்கு போய் இப்படி மேஸ் பண்ணிட்டு, ஓ மை காட், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. நான் ஏதோ ஒரு எண்ணத்துல போனேன். அதான் ஊத்திக்கிச்சா? நான் எந்த கெட்ட இடத்துல போகல, பப்ளிக் ரோட்ல தானே பெர்ஃபார்ம் பண்ணேன். அவங்களுக்கு என்னவா? இப்ப இந்த சிச்சுவேஷனை மாத்தி அமைக்கணும். அதுக்கு ஒரு பிளான் சொல்லு. பிளானா? ஐயோ, சான்ஸே இல்லை. ஏன்னா சித்தி ரொம்ப கொழுவத்துல இருப்பாங்க. வேற வழி இல்லை, நோ ஹோப். கடையை மூடிட வேண்டியதான். நோ 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 நோ, கடையை திறந்தே ஆகணும். அதுக்கான பிளான் நீ இப்ப சொல்லு.
பிளான் தானே. சித்தி இப்போ கோமா இருக்காங்களே, கொஞ்சம் டைம் எடுப்போம். எனக்கும் நிறைய வேலை இருக்கு, அசைன்மெண்ட் நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். ஹலோ, உங்க சைமனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புது அட்மிஷன்ல அந்த விஷன் குட்டி குட்டிக்கிட்டீங்க. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ மை காட், நான் மறந்துட்டேன். நீங்க தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆச்சே. எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு கண்டுபிடிப்பீங்களே. அதனால நீ எனக்கு உருப்படியா ஒரு பிளான் சொல்ற, இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஷைலமாவுக்கு நீ தான் உதவி பண்ண, அதனால தான் டியூஷன் கிட்டக்கு போய் நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு குட்டி கிட்ட சொல்லிடு. இந்த பக்கம் ஆளை மூஞ்ச பார்த்து துப்போம், இந்த சைட்ல அவன் சித்தி ஒண்ணு தூச்சி எடுத்துருவான். இது பிளாக்மெயில். சைமன் ஓர கட்டிட்டு என்னோட ப்ராஜெக்ட் ஷைலமாவை எக்ஸ்பர்டைட் பண்ணு, புரியுதா? முதல்ல லவ்லி பேக்ஸ்க்கு போங்க, சித்திக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஒன்லியா. அண்ட் சித்தியோட ஃப்ரெண்டு ஃபைமா இருக்காங்களே, அவங்க உங்களை பத்தி நல்லா சொல்லலாம். அதுக்கப்புறம் சித்திக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கப்புறம் சித்திக்கு உங்க மேல பாசம் வரலாம். பாசம் அப்படியே காதலா டெவலப் ஆகலாம். காதல் டெவலப் ஆகி அப்படியே நீங்க 2 பேரும் ஒண்ணா டூயட் பண்ணலாம். நீங்க பாட்டு பாட, அவங்க பாட்டுக்கு ஆட, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஃபேரி டேல் கதையா மாற, நீங்க அவங்களுக்குள்ள டூயட் போக. நீ இன்னும் என் மேல ஆத்திரமா இருக்கியா? இந்த அம்மா தான் டேவ் பத்தியும் தாரா பத்தியும் பேசிட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் டாபிக் வந்து இந்த சிதர் பத்தி போனுச்சா. I got carried away. I'm sorry. நீ என்ன வேணும்னேவா செஞ்ச? இட்ஸ் ஓகே. நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். மன்னிக்கவே மாட்டேன்னு நினைச்சோம். நீ அம்மா கிட்ட உளர்னியா? ஓ இட்ஸ் நாட் ஓகே. நீ என்கிட்ட படிச்சு சொன்னல அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு, நான் கேட்கல. என் தப்பு தான். ஐம் சாரி டி. ஒருவேளை நான் உன் நிலைமையில இருந்திருந்தா நானும் உளறி இருப்பேனோ என்னமோ. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஆனா நீ போய் உளராம இருந்திருந்தா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அது டியூஷன் வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. the whole thing wouldn't have become ugly, so it's not okay. அம்மா அப்படி வளருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு எப்படி தெரியும் அம்மா போய் அப்படி கத்துவாங்கன்னு? she's not like that. what தெரிஞ்சா சொன்னேன். இட்ஸ் ஓகே. அப்போ நீ என்ன மன்னிச்சிட்ட? தேங்க்ஸ். ஆனா உன்கிட்ட கன்ஃபைட் பண்ணதுக்கு நீ எனக்கு குடுத்தியே பாரு ஒரு பெரிய ஆப்பு. இட் இஸ் நாட் ஓகே. இங்க பாரு, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு. எல்லாத்தையும் நான் ஓகே ஆக்குறேன். என்ன செய்யணும் சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம். இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ ஓகேன்னு சொல்லுவேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துல இட்ஸ் நாட் ஓகேன்னு சொல்லுவேன். சொல்லுடி, உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது? ஐ டோன்ட் நோ. ஓகே, எனக்கு ஹெல்ப் வேணுமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. சோ எனக்கு வேணுங்கிற போது நான் கேக்குறேன், நீ பண்ணு. ஓகே 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 ஓகே. கணேஷ், பிஸியாக இருக்கியா? பாஸ், இங்கே நான் மட்டும் தான் வேலை செய்கிறேன். பிஸியாக இருக்கேன்னெல்லாம் கேட்காதீங்க. இன்டெரக்டாக இன்க்ரிமெண்ட் வேணும்னு சொல்றியா? கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, இந்த விஷயத்தில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் தரேன். இல்லைங்க. சரி சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ், இப்போ ஸ்டைலாக இருப்பீங்க, இன்னைக்கு ஷையாக இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த தாரா பொண்ணு இருக்குதுல்ல, இருக்கு, அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தானே பாஸ். பாஸ் உங்களை பிடிக்காம இருக்குமா? நான் அந்த வகையில சொல்ல. I think she likes me. You think she likes you? அதை தான் நானும் சொன்னேன். இதை தான் யாருக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களா? அடேச்சே,
இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இந்த செடி கொடி மரம் இதுகிட்ட கேட்டு பாருங்க, இதுகிட்ட கேட்டு பாருங்க. And Tara is okay about it. பாஸ், காதலுங்கிறது கருவாடு பொரிக்கிற மாதிரி. பொரிக்கும் போது பேட் ஸ்மெல் வரும், பொரிச்சதுக்கு அப்புறம் நைஸ் டேஸ்ட் வரும். தாரா வந்து சின்ன பொண்ணு, வேலையை ஆர்வத்தோட செய்யுது. சில சமயத்துல கொஞ்சம் ஓவலி ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனா அதை நான் தப்பா நினைச்சதே இல்லை. பாஸ், இது நேரா தாரா கிட்டே சொல்ல வேண்டியது தானே. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நெருக்கம் வேணான்னு பட்டுன்னு சொன்னா போட்டுன்னு போயிடுவா. ஏய், இல்ல பட்டுன்னு சொன்னா அதை ஹேண்டில் பண்ற அந்த மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாஸ், உங்களுக்கு ஃபியான்சே இருக்கு. யோன்சியா எனக்கு தெரியாம எப்படி? அப்படின்னு ஒரு பொண்ணை இறக்குறோம். இறக்குறோமா? சரி, இறக்குனா தாரா கவலையாயிடுவா. அதுக்கப்புறம் போனால் போகட்டும் போடா, உங்களை மறந்துட்டு தனக்கு ஏத்த ஜோடியா யாங்க ஒரு ஜோடியை தெரியும். அது ஏன் ஸ்டைல். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபியான்சே நான் எங்க போய் தேடுறது? பாஸ், வஸ்தம்ல தான் அவ்வளோ ஆக்ட்ரஸ் கொட்டி கிடக்குறாங்களே, ஒரு ஆளை தூக்கிட்டு வந்துடுவோம். அவங்க வந்து தாரா அவங்க கூட செல்ஃபிலாம் எடுத்து அப்லோட் பண்றதுக்கா? என்ன பாஸ், இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பாஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணுது பாஸ். ரீசன்ட்டியோட பொண்ணு எப்படி ஒரு ரெஸ்பெக்ட். தித்தி தித்தி சித்தி, என்ன என்ன பண்ணி வச்சிருக்க? என்னது இதெல்லாம்? என்ன சீசை வேலை பண்ணி வச்சிருக்க? சித்தி, யூ ஆர் ரைட். ஃபாரன்சிக் வேலை பண்ணி பார்த்த அப்புறம் தான் பல விஷயமே கண்ணுக்கு அழகா கிளியரா தெரியுது. என்ன? Audit committee is making progress. Just study. சித்தி, அது ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன். அந்த டெக்கரேஷனுக்கு நடுவுல இருக்கிற அந்த போட்டோ பாருங்க, அதுதான் மெயின் பிக்சரே சொல்லும். ஏன் போட்டோஸ்க்கு என்ன? இதுக்கு மேல அடுத்து என்ன கொலை பண்ண போறியா? இல்ல என்ன பிசினஸ் பண்ற? என்ன என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ சித்தி, அதை விடுங்க. உங்க மிஸ்டர் ரைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான எலிமெண்ட் அந்த சிங்கம் கனெக்ஷன், கரெக்டா? அத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சித்தி இந்த மைண்ட் மேப்பே பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ஓகே ஓகே. மாப்பிள்ள எனக்கா உனக்கா? எனக்கு இல்லாத இன்ட்ரெஸ்ட் ஏன் உனக்கு இவ்ளோ இருக்கு? சித்தி, because you are my சித்தி. அதனால தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு மைண்ட் மேப்பை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். சித்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க. இந்த அழகான மைண்ட் மேப்பை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம டேவ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். டேவ் ஏன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காருன்னா, ஏன்னா அவர் தான் அவங்க கிட்ட அந்த லைன் பொம்மையை கொடுத்தாரு. ரெண்டாவது யார் இருக்கானா, வேற யாரும் இல்ல, நம்ம லூசு லிங்கா. You know why? Because he's a Leo. மூணாவது யார் தெரியுமா? ஆக்சுவலி அவர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க கூடாதுதான், பட் அவருக்கும் சிங்கம்ங்கிற கனெக்ஷனுக்கும் ஒரு ஹெவி சம்மதம் இருக்கு. ஏன்னா அவர் பேர்லயே சிங்கம் இருக்கு. அவரு வேற யார் தெரியுமா? உங்க டியூஷன் ஸ்டூடெண்டோடைய அப்பா, குணசிங்கம், ரவிதாவுடைய அப்பா. அது விடுங்க, நாலாவது சிங்கம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நடுவுல சிங்கம் கனெக்ஷனே இல்லாத ஒருத்தரை தான் நான் உங்களுக்காக இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். அவர் வேற யாரும் இல்ல, சித்தார்த். ஓ, ரைட் 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 ரைட். ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு நீ எவ்வளவு நேரம் எடுத்துப்ப? சுமார் ஒரு மாசமான ஹார்ட் ஒர்க் தான் இது. ஓ, ஒரு மாசமா? ஓ, ரைட் ரைட் ரைட். அப்ப உன்னோட ஸ்கூல் அசைன்மெண்ட் என்னாச்சு? சித்தி, இதுதான் சித்தி முக்கியமான அசைன்மெண்ட். இது ஃபேமிலி அசைன்மெண்ட். ஓ, கொல்றானே, பாசத்தால கொல்றானே. ரைட் ரைட். உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ரவீனாவோட அப்பாவோட முழு பேரு குணசிங்கம்னு அந்த வீட்டுக்கு போயிட்டு வர எனக்கே அவ்வளவா தெரியல. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரவீனா அப்பா பேரு ஃபேஸ்புக்.
ஃபேஸ்புக்ல தான் பார்த்தேன் சித்தி. ரவீனா குணசிங்கம்னு கிளியரா போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலையா? ஃபன்னி ஸ்டோரி. ஏன்னா ரவினா என்னோட ஃபேஸ்புக்ல இருக்கா, பட் அவளோட அப்பா பேர் குணசிங்கம். நான் பார்க்கல. நீ எப்படி பார்த்த? மேபி அந்த டைம்ல அவர் குணசிங்கம்னு போட்டிருக்கலாம். ஆனா இப்போ அவர் மாத்திருக்கலாம் நியூமராலஜி அஸ்ட்ராலஜிக்காக. சிச்சுவேஷன். இந்த நேரத்துல உனக்கு ஏதாவது நல்ல தோணுமே? போன் அடிக்குது. மன்மதன் நம்பு மன்மதன் நம்பு தீராத வம்பு மன்மதன் நம்பு மன்மதன் நம்பு தீராத வம்பு. ஆண்டி என் பிரேசன் எங்க? பிரேசனா? இன்னைக்கு நான் பர்த்டேயா? இதா நான் இத கேக்கல. என் பிரேசனை எங்க தூக்கி போட்டீங்க? தூக்கி போட்டனா? நான் ஏதோ பார்க்கலையே. நல்லா தான் நடிக்கிறீங்க, ஆனா என்ன பண்றது, அதை ரசிக்கத்தான் எனக்கு மூட் இல்ல. பாஸ் உங்களுக்கா இல்ல எனக்கான்னு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என் பிரேசனை முத கொடுங்க. ஏய், நீ என்ன வெயில்ல ரொம்ப நேரம் நின்னியா? மூளை கலங்குன மாதிரி பேசுற. உங்க பொண்ணுக்கு பாஸ் கிடைக்கலன்னா எனக்கும் கிடைக்க கூடாது, அதானே? பாஸ் டேபிள்ல வச்ச பிரேசன் எங்க? இத பாரு, உன் பிரேசனை எடுத்துதான் என் பொண்ணுக்கு போஸை கட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நானே பெரிய பிரேசனை வாங்கி கொடுத்துருவேனே. அப்புறம் என்ன, என் பிரேசன் கால் முளைச்சா நடந்து போச்சு? அது கால் முளைச்சு போனுச்சோ இல்ல கை முளைச்சு போனுச்சோன்னு எனக்கு தெரியாது. 2 நாளா நான் பாஸ் ரூம் பக்கமே போலியே. நீ எங்கேயாச்சும் டிஸ்பிளேஸ் பண்ணிருப்ப. பாஸ் ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இருந்துச்சு, அப்புறம் உங்களுக்கு நடக்கிறதே வேற. உனக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நீ போய் சிசிடிவியை பாரு. அதுல ஒண்ணு இருக்காது. சோ எனக்கு பயம் இல்ல. Go and check. நமக்குள்ள இருக்கிற காம்படிஷனை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீ வந்தல இருந்து என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? அது எக்ஸ்கியூஸ் இல்ல, அக்யூஸ். அதான் இத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பாரு தாரா, அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அப்படியே தானா வரணும். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் சாதிக்க முடியாதது அன்பால சாதிக்க முடியும். ஆண்டி ஆண்டி அத மறுபடியும் சொல்லுங்க. அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது, அது தானா வரணும். இல்ல இல்ல இல்ல, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் சாதிக்க முடியாதது அன்பால சாதிக்க முடியும். வாவ் ஆண்டி, இது பழைய black and white படம் டயலாக்கா இருந்தாலும் இதுல எவ்வளவு டீப் மீனிங் இருக்கு. Of course, yes. Thank you ஆண்டி. என்னவே எஸ்கிஸ்ன்றா, கிஸ் பண்றா. எனக்கு ஏன் சொல்றதுனால யூ டோன்ட் லூஸ் எனிதிங். லைன் க்ளூ ப்ரிடிக்ஷன் படி நான் தான் அந்த சிங்கப்பூமியை வின் பண்ணி உன் கையிலேயே கொடுத்துட்டேன். அந்த லைன் க்ளூ பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அதான் ஸ்கிரிப்ட்லேயே போடலையே. அதனால இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இது மை லைஃப், மை ஸ்கிரிப்ட். உங்க ஆசைப்படியே ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணா நீங்க மட்டும்தான் சந்தோஷமா இருப்பீங்க. ஃபாலோ பண்ணலைன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், உங்க அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலாமே. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஆதிவாசி மாதிரி பிஹேவ் பண்ற? நான் ஆதிவாசி இல்ல பேபி, காதல் சுவாசி. இப்படி எல்லாம் பேச சொல்லி உனக்கு யார் காசு கொடுக்குறா? நான் சிம்ம ராசி சிங்க குட்டி பேபி. என்கிட்ட இருக்கு லயன் க்ளூ, நீ தப்பிக்க முடியாது. நோ நோ நோ. நீங்களா என்ன சிம்பத்தி கொடுக்க வந்தீங்களா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு இப்ப தேவை எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த நிம்மதியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். யா, அந்த சிங்கம் குழு என்கிட்டயே இருக்கேன். The one and only சிங்கம், குண சிங்கம். லைன் க்ளூ இருக்கு
நான் யாருக்கு வேணாலும் ஓகே சொல்லுவேனா? எனக்கு ஆளே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தவங்களோட புருஷன் எனக்கு வேண்டாம். அப்போ சித்தார்த் மட்டும் என்ன பிடிஓவா? அதுவும் ரீசேல் தானே. என் மாமாவையும் நீ விட்டு வைக்கல நீ. ஓ ஓ யூ டோன்ட் கெட் டு டாக். நீங்க கொஞ்சம் கிளாசிக் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. நீ என் மேல ஆசைப்படலைன்னு சொல்லு, நான் போயிடுறேன். மத்தவங்க எல்லாம் லைன் க்ளூவை சுத்தியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் வர மாட்டேங்குது. உங்களை நான் இக்னோர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பட் ஐ காண்ட். என்னதான் இக்னோர் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்ப எதுக்கு கண்டவன் பின்னாடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன்? நான் கண்டவன் கூட சுத்துறானா ஒண்ணு? நீங்களா? உங்களால தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சிச்சு. நான் நல்லா தானே இருந்தேன். என் மனசுல ஆசையெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இப்ப என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை. உங்களால தான். உங்களால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ கன்ஃபியூஷன், எவ்வளோ சண்டை, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளோ சத்தம். எல்லாமே நான் சொன்னபடி தானே நடந்துச்சு. பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதானே. சாரி. என்னத்த நீங்க சொன்ன மாதிரி? நீங்க என்ன சொன்னீங்க? அந்த லைன் சிம்பிள் வச்சுட்டு 4 பேர் வருவான்னு. நீங்க 3 பேர் தானே வந்திருக்காங்க. 4வது எங்க போனா? வர வழியில ஃப்ளைட்ல கிளம்ப போயிட்டானா? 4வது சிங்கம் லேண்டிங் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுமா. ஆடை தோல்ல போட்டுக்கிட்டு ஆடு எங்கேன்னு தேடுற லைலுமா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்மா. எல்லாம் ஒழுங்கா பாரு. எல்லாம் உன் முன்னாடி தான் இருக்கு. அந்த ஆடு சிக்கும்போது சிக்கட்டும். ரொம்ப காத்திருந்தா ஆட்டை பிரியாணி போடுறதுக்கு அவனுங்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் நீதான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவ. கனவா? படிப்புலாம் எப்படிமா போகுது? ரொம்ப கேவலமா போகுது டீச்சர். உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு உங்களுக்கே தெரியாது. நீ வாய் திறந்து சொல்லல, எனக்கு எப்படிமா தெரியும்? Love in a bath, love in a mist. Kiss me over the garden gate. ஏய், நம்ம இடத்துல ஒரு பெரிய இலி ஒன்று இருக்கு. அதை எப்படியாவது இன்னைக்கு பிடிக்கணும்னா ரொம்ப டிட்டர்மினா இருக்கேன். பொண்ணால எனக்கு நிம்மதி போச்சு, மானம் போச்சு, நல்ல டியூஷன் போச்சு. நோ நோ ப்ளீஸ் ப்ளீஸ். காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விழியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். காதல் கீர ஏதும் இல்லை, காலம் போகும் தான். விழியும் கூட சொல்லவில்லை என்ன ஆகும் தான். முதல்ல